எல்லோருக்கும் வணக்கம். பல்லவ குருகுலத்தின் சார்பாக கடலூரிலிருந்து திருமாவளவ கச்சிராயர். இன்றைக்கி அரசியல் பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 100 நாள் சாதனைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் கட்டமாக அவங்க லைவ் ரிலே பண்ணது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சீரியல் பார்த்துட்டு இல்லாமல் சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்களும் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ படித்தவங்க அப்போ எவ்வளோ ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க, துறை ரீதியாக என்ன பண்ணுறாங்க, என்ன நடவடிக்கை நடக்குது, என்ன குறைபாடு இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுக்கு தாவேகாவுக்கு நாம் எல்லாருமே பாராட்டு தெரியும். இப்போ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்லிமெண்டேரியன் சட்டசபையில் சிறப்பாக பேசினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் சௌமியா அன்புமணி தான். உண்மையிலே எக்ஸலண்ட் ஸ்பீச். ஆனால் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மாரிஸில் படிச்சிருக்கிறாங்க. எம்ஏ சோஷியாலஜி, எங்கள் காலத்தில் எம்ஏ சோஷியாலஜின்னு இப்போ அது வேறு பேரில் இருக்குது. பட்டு சமூகியல் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுடைய சோஷியல் சர்வீஸ் வெளிப்படுது, அவங்களுடைய படிப்பு வெளிப்படுது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் டீப்பாக அனலைஸ் பண்ணி தெளிவாக பேசுகிறாங்க. அப்போ மேகதாது விஷயமாகட்டும், மற்ற ஆறுகள் பற்றிய விஷயமாகட்டும், சதுப்பு நில காடுகள் பற்றிய விஷயமாகட்டும், அந்த பாக்கம் பற்றிய விஷயமாகட்டும், ரொம்ப தெளிவாக அழகாக பேசுகிறாங்க. வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அவங்க ஸ்பீச். இவங்கள மற்ற எம்எல்ஏக்கள் ஃபாலோ பண்ணணும். இவங்களை முன்னொரு உதாரணம் எடுத்துக்கணும். சும்மா ஏனதானா வந்தால் போனோம் பேசணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க பகுதிக்கு என்ன செய்யணுமோ, ஏன்னா தே ஆர் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் அஸ். அப்போ அவங்க அந்த கடமையை செய்யணும். அவங்க தொகுதியை பற்றி விவரங்கள் தெரியணும். அப்போ அவங்க தொகுதிக்காக அவங்க பாடுபடணும். இது அவங்க தொகுதி, தருமபுரி தொகுதி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே குரல் கொடுக்குறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்கிறாங்க. ரியலி அப்ரிஷியேட்டபிள். அதே போல் விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டி வரும், ஆனால் 10 வருஷத்தில் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி அவங்க எடுக்கிறாங்க. விவசாயம் ஒரு அற்புதமான தொழில். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் வருமானம், நாட்டுக்கு வருமானம்னு பார்க்கல, நம்பர் 1 விவசாயம், நம்பர் 2 மீன்பிடி தொழில், 3வது கனிம வளங்கள். இது 3 தான் வருமானம். இதை நாம் மதிப்பு கூட்டி விற்றோம்னா நம்ம தேவைக்கு போக மற்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியாவில், ஏன் உலக அளவுலே தமிழ்நாடு நம்பர் 1 ஆகிறதுக்கு கூட இயற்கை வளம் இருக்குது. ஆனால் இப்போ இருந்த ஆட்சியாளர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் சரியாக செயல்படுத்தலைன்றது தான் உண்மை. அரசியல்வாதின்றவன் ட்ரஸ்டி மாதிரி இருக்கணும். மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி அவங்களுக்கு செலவு பண்ணணும், தான் கையை சுத்தமாக வச்சுக்கணும். அது இல்லாமல் இவங்க கொள்ளடிச்சு இவங்க குபேர வாழ்க்கை வாடுறது, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. நாட்டு மக்கள் செய்த பாவம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியல்வாதியை தலைமையேற்று நடத்துது. இப்போ சௌமியா அன்புமணி மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் ஒரு 10 பேர் வந்தால் நாடே சுபிட்சமாயிடும். ஏன்னா தமிழ்நாடு உலகத்திலே சிறந்து விளங்கியது ஒரு காலத்தில். இப்போ ஏன் டவுன்லிங்கில் போயிடுச்சு அப்படின்னு சரியான நிர்வாகம் இல்லாதது தான். இப்போ பாருங்கள், விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நியாய விலை கடைகள் 37,328 கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் இருந்தால் கூட எங்கேயோ போயிடுமே. இப்போ நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை 3 ஏன் விற்கக்கூடாது? ஒரு கடன் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஆளை போட்டு வர செலவு பண்ணுறீங்க.
ஏன் நம்ம விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற இந்த எண்ணெய்களை நீங்கள் அதில் ஏன் விற்கக்கூடாது? ஏன்னா விவசாயி பணக்காரனா போடுவானா? மலேசியாவிலேருந்து வாங்குறீங்க பாம் ஆயில், அதை டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க அது உடலுக்கு கெடுதின்றாங்க. இருந்தாலும் அதை மெனக்கட்டு வாங்குறீங்க. அப்போ என்ன விவசாயத்துக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க? ஆனால் இது என்னன்னா, எந்த விவசாய அமைப்பும் இந்த மாதிரி விஷயத்தை எடுக்கிறது இல்லை. விவசாய அமைப்புகள் எல்லாம் தூத்துக்குடி ஹார்பர்லேயும் மெட்ராஸ் ஹார்பர்லேயும் ஒரு ஆள் போட்டு பார்க்கணும். எந்தெந்த பொருள்கள் விவசாய பொருள் ஏற்றுமதி ஆகுது, எந்தெந்த பொருள்கள் இறக்குமதி ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த கட்டம் இந்த கலப்படம். இப்போ இந்த பிளைன் ஆயில் ஒன்று விற்குது, 30 ரூபாய் கிலோ. அது எந்த ஆயிலில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம், அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளுடைய டயபெட்டிக்கு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, கிட்னி பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கலப்படம் தான். அரசு நல்ல பொருட்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, அதை கண்காணிக்க வேண்டியதானே. இப்போ இருக்கிற இந்த பிராண்டட் ஆயில்னு சொல்கிற அத்தனை பேருமே கலப்படம் தான். ஏன்னா இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு அவங்க அதை எண்ணெயாக ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு விற்றுனா எங்கே போகணும்? ரேட்டு 300 ரூபா 250 ரூபா விற்றா தான் ஒரிஜினலாக கொடுக்க முடியும். இவங்களாம் கம்மியான ரேட்டு 100 150 ரூபாய் கொடுக்குறாங்களே எப்படி? ஏன்னா நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண முடியும். அப்போ கலப்படம் தானே. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கலப்படம் உணவை சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். இதெல்லாம் தெரியாமல் தான் இருக்குதா? அப்போ தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசுன்றவங்க மக்களினுடைய நலன் கருதி அவங்க ஒழிக்கணும். இப்போ எல்லாம் தான் முன்னேற்றத்துக்காக இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் ஒரு சேனல் அப்படியே பிரிக்கிறாங்க. நேராக கவர்மெண்ட் கஜானாவுக்கு போக வேண்டிய வரி தனியாக ஒரு ரூட் போட்டு எடுத்துன்னு போகிறோம். இப்படி தான் பொனாட்சியில் எல்லாம் அடித்து கொள்ளை அடித்து மாட்டிட்டு. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நீ எவ்வளோ வேணால் திருடலாம், லஞ்சம் வாங்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் மாட்டிப்பேன். க்ளீனாக கேட்பான் இன்கம் டேக்ஸ். என்னப்பா நேற்று வரைக்கும் உன்னோடைய வருமானம் இவ்வளோ தான், திடீர்னு இவ்வளோ வருமானம் எப்படி ஏறிச்சு, எங்கேருந்து இவ்வளோ சொத்து வந்ததுன்னு கேட்டேன்னா மாட்டிக்க போகிறேன். என்ன சொல்ல முடியும்? ஏதோ 10 திருடுனா பரவாயில்ல, கோடிக்கணக்கில் லட்சம் கோடின்னு திருடுனா எப்படி மாட்டாது இருக்க முடியும்? மாட்டினவனுடைய சொத்தை பறிமுதல் பண்ணணும். அதுக்கு முதல்ல சட்டம் ஏற்றணும். நல்லா இருக்குது ஆட்சி. சௌமியா அன்புமணியை நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும். விவசாயம் செழிச்சதுனாலே விவசாயம் நல்லா இருப்பான். விவசாயிக்கு எந்த மானியமோ இன்சூரன்ஸோ எதுவுமே தேவையில்லை. விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கணும். ஆனால் மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷனு, நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அந்த அதிகாரிகள் இந்த விவசாயிகளை இழுக்க விட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லி இவங்களை கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. விவசாயம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை ஜெயிக்க யாராலும் முடியாது. உலகத்தையே நாம் ஆளலாம். ஓகே, தேங்க்யூ.